Hello guys, have a nice day. இந்த வீடியோல ME8501 Metrology and Measurement Unit 3 Important Question with Explanation தான் பார்க்க போறோம். Let's begin. Unit 3 பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணே Important Question தான். CMM, Laser Interferometer and Machine Vision. Coordinate Measuring Machine CMM. கோஆர்டினேட்ஸ்னா எக்ஸ் ஒய் இஜெட்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைரக்ஷனை மீன் பண்ணதான் கோஆர்டினேட்ஸ். மெஷரிங்னா மெஷர்மெண்ட் எடுக்கிறது. மிஷின்ஸ்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை எளிமையாக்கக்கூடிய ஒரு கருவி. ஸோ நம்ம ஒரு மூணு டைரக்ஷன்லேயும் மிஷின்ஸை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனால சிஎம்எம் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் இன்ஸ்பெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அதாவது மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய பொருள் வந்து ரவுண்டடாக இருக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கலாம், ஆர் பேரலாக இருக்கலாம். இது மற்ற மெத்தடை கம்பேர் பண்ணுறப்ப அதாவது மேனுவலாக செய்யக்கூடிய வெர்னியர் கலிஃபர், மைக்ரோமீட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மேனுவலாக மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு அட்வான்ஸான மெத்தட். இது நான் கான்டாக்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் கூட. யூனிட் 1ல் சொல்லியிருப்பேன் கான்டாக்ட் மெத்தட்னா என்ன, நான் கான்டாக்ட் மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் ஆர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுனால ஒரு மேனுவல் மெத்தடில் பண்ணுறப்ப எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட 5 to 10% இதில் சேவ் பண்ணலாம். அதுதான் லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பேன். அண்டு மெஷர்மெண்ட் அதாவது அனலைசஸ் பண்ணக்கூடிய காம்போனண்ட்டை சிஎன்சி, சிஎம்எம் போன்ற மிஷின்ஸை யூஸ் பண்ணி அது டிஜிட்டலைஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலாம். அதுதான் இந்த டெஃபினேஷனில் சொல்லியிருப்பேன். அண்டு இதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் மிஷின்ஸ் இருக்குது. சிஎம்எம்ல ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் மிஷின்ஸ்: லென்த் பார் மெஷரிங் மிஷின்ஸ், நியூ ஆல் மெஷரிங் மிஷின்ஸ், யூனிவர்சல் மெஷரிங் மிஷின், கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் மெஷரிங் மிஷின் சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சிஎம்எம்ல கேன்டிலிவர் டைப்பு, பிரிட்ஜ் டைப்பு, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் போரிங் மில் டைப்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஎம்எம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஎம்எம்ங்கிறது ஒரு 3 டைமென்ஷனல்ல மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு மிஷின்ஸ். இந்த சிஎம்எம் மிஷின்ஸை யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா டச் ப்ராப்ஸை யூஸ் பண்ணி தான் மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. அதாவது இது முக்கியமான வார்த்தை, கீவேர்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ டச் ப்ராப்ஸை வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் காம்போனன்ட் சர்ஃபேஸ் மேலே டச் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடுவாங்க. இது மேனுவலாகவும் பண்ணலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணலாம். இந்த சிஎம்எம் மிஷின் வந்து ஒரு ஹை எக்ஸ்பென்சிவான மிஷின். ஆட்டோமேட்டிக்காக பண்ணோன்னா அது இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். மேனுவலாக பண்ணுறப்ப அந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ரிமோட் இருக்கும், அதை யூஸ் பண்ணி செட் பண்ணிடுவாங்க. இதில் அக்யூரேசி பார்த்தீங்கன்னா 5 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் சிஎம்எம். இதில் 4 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன்று கேன்டிலிவர் டைப். கேன்டிலிவர் டைப்னா ஒரு எண்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதில் வந்து ஈஸியாக லோடு அப்ளை பண்ணி அன்லோட் பண்ணி ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம். பட் எரர்ஸ் வந்து இதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிட்ஜ் டைப்ங்கிறது 2 எண்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதில் லோடு அப்ளை பண்ண கஷ்டம், பட் இது அக்யூரேசி வந்து ஹை லெவலில் இருக்கும். ஹரிசாண்டல் போரிங் மில் டைப்பு, வெர்டிக்கல் போரிங் மில் டைப்பு. ஹரிசாண்டல் போரிங் மில் டைப் வந்து ஒரு லார்ஜ் ஹெவி ஒர்க் பீஸை ஈஸியாக நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடலாம். வெர்டிக்கல் போரிங் மில் டைப்பில் வந்து அக்யூரேசி அதிகமாக இருக்கும், பட் ஆப்ரேட் பண்ண கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். நான் ஏற்கனவே மேலே சொன்னது தான் ஒர்க்கிங் பிரின்சிபல் எழுத போகிறோம். ஸோ இதை மனப்பாடம் பண்ணணும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிஎம்எம் வந்து 3 டைமென்ஷன் XYZன்னு சொல்லிட்டு 3 விதமான டைரக்ஷன்லையும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இதை டச் ப்ராப்ஸை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த டச் ப்ராப்ஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆர் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸில் வந்து அந்த டச் ப்ராப்பை செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணோன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணுறப்ப மெஷர்மெண்ட் நம்மளுக்கு டிஜிட்டலைஸாக அந்த சாஃப்ட்வேரில் கிடைக்கும்.
இதை தான் ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. படித்து பார்த்தாலே புரியும். நெக்ஸ்ட் ஒன் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். லேசர்னா லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை சிமுலேட்டட் எமிஷன்ஸ் ஆஃப் ரேடியேஷன். இந்த லேசர்னா என்னன்னா, நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி லைட்ஸ் இல்லைனா எனி அதர் லைட்ஸில் வந்து இன்கொஹீரண்ட் லைட்டாக இருக்கும். அதாவது அதோட வேவ் லென்த் வந்து கண்ணா பண்ணால் அங்கேயும் இங்கேயும் செதறி இருக்கும். பட் லேசரில் வந்து அப்படி இருக்காது. கொஹீரண்ட் லைட் வேவ்ஸாக இருக்கும். ஒரே பாட்டில் ட்ராவல் ஆகும். லைட் வேவ்ஸ் அந்த ஆம்ப்ளிடியூட்னா ஈக்குவலாக இருக்கும். அதை தான் லேசர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபெரோமீட்டர்னா ஒரு 2 விதமான லைட் பீமை இன்டர்ஃபரன்ஸ் இணைக்கிறது தான் இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஃபெரோமீட்டர் என்னன்னு இந்த டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப புரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த டிராயிங்கை பார்த்தே நம்ம எழுதிடலாம். 2 frequency Zeeman laser, beam splitter, fixed internal cube corner, external cube corner, photo detector, amplifier, pulse converter. இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னல ஒவ்வொரு பார்ட்ஸும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் ஈஸியாகவே எழுதிடலாம். நார்மலாகவே ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் 2 frequency Zeeman லேசர். இது வந்து ஹீலியம் அண்ட் நியான் டைப் ஆஃப் லேசரை ஜெனரேட் பண்ணோம். ஜெனரேட் பண்ணக்கூடிய லேசர் வந்து ஒரு 2 types ஆஃப் ஃப்ரீக்குவன்சியில் ஜெனரேட் பண்ணோம். ஒன்று வந்து ஹரிசாண்டல், ரெண்டாவது வந்து வெர்டிக்கல் போலரைசேஷன் சொல்லிட்டு 2 types ஆஃப் ஃப்ரீக்குவன்சியில் அந்த லேசர் பீம் வந்து ஜெனரேட் பண்ணோம். பீம் ஸ்பிளிட்டர்ங்கிறது அந்த லைட் பீமை 2 விதமாக செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பீம் ஸ்பிளிட்டர். இது மூலமாக அதோட இன்டென்சிட்டியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பிளிட் பண்ணக்கூடிய லைட்டோட இன்டென்சிட்டியும் இந்த பீம் ஸ்பிளிட்டர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கியூப் கார்னர். இந்த கியூப் கார்னர் வந்து மிரராகவும் இருக்கலாம் ஆர் ப்ரிசமாகவும் இருக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த லைட் பீமை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம். இதில் 2 types இருக்குது. ஃபிக்ஸ்டு இன்டர்னல் கியூப் கார்னர், எக்ஸ்டர்னல் கியூப் கார்னர். ஃபிக்ஸ்டு இன்டர்னல் கியூப் கார்னர்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். எக்ஸ்டர்னல் கியூப் கார்னர்னா மூவபிளாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ டிடெக்டர் வந்து அந்த லைட் பீம் வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் இந்த ஃபோட்டோ டிடெக்டரோட வேலை. ஆம்ப்ளிஃபையர் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணும். அதாவது அதோட வால்டேஜ் கரண்ட் பவர்னா இன்க்ரீஸ் பண்ணது தான் ஆம்ப்ளிஃபையர். பல்ஸ் கன்வெர்ட்டர் வந்து அந்த கன்வெர்ட் பண்ண எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஒரு ஃபிக்ஸ்டு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணது தான் பல்ஸ் கன்வெர்ட்டர். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர். இந்த டிராயிங்கை வச்சு நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்துடலாம். 2 frequency Zeeman லேசர்லேருந்து 2 types ஆஃப் லைட் பீம் ஜெனரேட் ஆகும். ஹீலியம் அண்ட் நியான் டைப்னு சொல்லியிருந்தேன். அந்த லைட் பீம் B1 பீம் ஸ்பிளிட்டர் 1ல் வந்து டச் ஆகும். பீம் ஸ்பிளிட்டரோட வேலை என்னன்னா அந்த லைட் பீமை செப்பரேட் பண்ணது தான். ஒரு லைட் பீம் வந்து P1 ஃபோட்டோ டிடெக்டர் 1க்கும், இன்னொரு லைட் பீம் வந்து B2 பீம் ஸ்பிளிட்டர் 2க்கும் வந்து செப்பரேட் பண்ணிடும். B2வும் எகெயின் என்ன பண்ணோம், இதுவும் 2 விதமாக செப்பரேட் பண்ணோம். ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்னல் கியூப் கார்னருக்கும், ரெண்டாவது ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கியூப் கார்னருக்கும் செப்பரேட் பண்ணி அமைச்சிடும். ஃபிக்ஸ்டு இன்டர்னல் கியூப் கார்னரில் வந்து அந்த லைட் பீம் ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பியும் B2க்கே வந்துடும். அதே போல் எக்ஸ்டர்னல் கியூப் கார்னர்லேயும் அந்த லைட் பீம் ரிஃப்ளெக்ட் ஆகி B2க்கும் வந்துடும். இந்த 2 லைட் பீமு இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது பாருங்க, வந்து கம்பைன் ஆகுது பாருங்க, இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஆன லைட் பீம் வந்து எகெயின் P2க்கு போகும். P2ஓட வேல்யூ என்னன்னா அந்த லைட் சிக்னலை வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும் P2. இந்த கன்வெர்ட் பண்ண P2 வந்து ஆம்ப்ளிஃபையருக்கு போகும். அதே மாதிரி இந்த சைடு P2 வந்து இந்த சைடு A1க்குள்ள ஆம்ப்ளிஃபையருக்கு போகும். இந்த 2ம் பல்ஸ் கன்வெர்ட்டருக்கு போய் அது ஃபிக்ஸ்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கிடைக்கும். இதை வச்சு நம்ம இன்ஸ்பெக்ஷன் ஆர் மெஷர்மெண்ட் பண்ணலாம். இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். நான் சொன்னதை சிம்பிள் இங்கிலீஷில் டெரைவ் பண்ணி ஒர்க்கிங் பிரின்சிபலாக எழுதிடுங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா ரீடிங் வந்து அக்யூரசி ஹையாக இருக்கும், லாங் ரேஞ்ச்
ஆப்டிக்கல் பாத் உடையதாக இருக்கும். ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம், ரிப்பீட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதுதான் இதோட அட்வான்டேஜ். இதோட அப்ளிகேஷனும் நீங்களாம் எழுதிடலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மெஷர்மெண்ட்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க. மிஷின்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலை எளிமையாக்கக்கூடிய ஒரு கருவியை தான் மிஷின் சொல்லுவோம். அதே மாதிரி விஷன்னா நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் ஐஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அது நம்மளுக்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா நம்ம அதோட கலர்ஸு, அதோட ஷேப்ஸு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம ஐஸ் மூலமாக பார்க்குறோம். அதே நம்ம மிஷின்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம், அது மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஒரு மிஷின் தான். இந்த மிஷின் இமேஜ் பேஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அது இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டும் வராங்க. ஆட்டோமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல், ரோபோட்டிக் கைடன்ஸ் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அது கேமரா மூலமாக கேப்சர் பண்ணுறாங்க. நம்ம கேப்சர் பண்ணதுக்கு லைட் சோர்ஸ் தேவைப்படும். எதுக்காகனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம், இமேஜோட குவாலிட்டி அண்ட் அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக லைட் சோர்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட்டில் ஃபோட்டோ எடுத்தால் நம்மளோட ஃபேஸ் கொஞ்சம் கிளியராக தெரியாது. ஸோ லைட் சோர்ஸ், ஃப்ளாஷ் லைட் இல்லைனா எக்ஸ்டர்னல் ஒரு லைட் யூஸ் பண்ணால் அது ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியும்ல, அதுக்காக தான் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லைட் சோர்ஸ்லேயும் நிறைய விதமான லைட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கேப்சர் பண்ண இமேஜ் டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க, வெக்டார் ஆர் ரேஸ்டர் இமேஜாக. அது கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. மெஷர் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. கேட் டிராயிங் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டும் ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்ஜெக்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதை தான் நான் கீழே சொல்லியிருப்பேன், இந்த பேரால் படித்து பார்த்தா புரியும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல், ஒர்க்கிங் பிரின்சிபல் கூட சொல்லலாம். இதில் ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. அண்டு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, இந்த லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் அண்ட் மிஷின் நானாக நோட்ஸ் எடுத்து எழுதுனது. புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும். நோட்ஸுங்கிறது நாம் எடுக்கிறதா நோட்ஸு, அதை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நான் எடுத்த நோட்ஸு, எனக்கு புரியும்படியாக ரிட்டர்ன் பண்ண நோட்ஸு. இதில் நான் ஒரு 5 டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இமேஜ் அக்யூசியேஷன், அதாவது அந்த இமேஜை கேப்சர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறோம், செக்மெண்டேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அனலைசிஸ், அதோட மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறோம். பேட்டர்ன் ரெகக்னிஷன்னா ஃபைனல் அவுட்புட் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். நம்ம லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்னென்ன லைட் சோர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்கேண்டிசன்ட் லைட்டு, ஃப்ளூரசன்ட் டியூப், ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அல்ட்ரா வயலட் லைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம். அதுதான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அதோட இமேஜோட கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக அண்டு கிளர்னஸ். இப்போ நம்ம கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறப்போ போர்டு கிளராக இருக்கும், அந்த கிளர்னஸை குறைக்கிறதுக்காகவும் இந்த அல்ட்ரா வயலட் லைட் யூஸ் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் பிளாக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, ஸ்ட்ரக்சர்ட் லைட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதோட இலுமினேஷன் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக. அந்த பிளாக் லைட் சிமிலர்லி அல்ட்ரா வயலட் லைட் மாதிரி கான்ட்ராஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃப்ரண்ட் லைட் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன், அதாவது குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம், இமேஜ் குவாலிட்டி. ஸ்ட்ரக்சர்ட் லைட் அந்த 3 டைமென்ஷன் ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்குறப்ப அதோட லுக் கிளியராக தெரியணும், அதுக்காக ஸ்ட்ரக்சர்ட் லைட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இமேஜ் அக்யூசியேஷன். இமேஜ் அக்யூசியேஷன் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா பிடிஎஃப், ஜேபேக், பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம்ல, அதுதான் இமேஜ் அக்யூசியேஷன் சொல்கிறோம். அன்லாக் டு டிஜிட்டல் கன்வர்சேஷன், இதுதான் இமேஜ் அக்யூசியேஷன் சொல்கிறோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா மொத்தம் 2 விதமான டைப்ஸ் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணுவோம். ஒன்று விடக்கான் கேமரா, ரெண்டாவது சாலிட் ஸ்டேட் கேமரான்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது இமேஜ் ப்ராசஸிங், அதில் இருக்கிற நாய்ஸ்னால் அதோட பிளர்னஸ், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, தேவையில்லாத ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறது, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இமேஜ் செக்மெண்டேஷன் பண்ணுவோம்.
அண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இமேஜ் அனலைசிஸ், மெஷர்மெண்ட் எடுப்போம். அந்த டிஜிட்டலைஸ் இமேஜை வச்சு நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுப்போம். இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு கேட் மாடல் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் மாடல்ஸ் இருந்ததுன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் சொல்லுவோம். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்களே எழுதணும். அந்த சிசிடிவி கேமரா இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்பெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், அனலைசிஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தோணுறத நீங்களாக டெரைவ் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு பிடிஎஃப்கான லிங்க்கு கொடுக்குறேன் கீழே, அதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்டு இது வந்து நான் எடுத்த நோட்ஸுங்கிறதுனால கொஞ்சம் புக்கில் இருக்கிறதுக்கும் அது என்னோட நோட்ஸுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ரிஃபர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டைம் இல்லைன்னா என்னோட நோட்ஸை ரிஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. படிக்கணும்னு கூட தேவையில்லை. என்னோடய வீடியோ 2 times பார்த்துட்டு அந்த கீழே கொடுத்து இருக்கக்கூடிய நோட்ஸை ஒரு 2 times ரீட் பண்ணி பார்த்துட்டு கீவேர்ட்ஸ் அண்ட் டைப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்களாக எழுதிடுங்க சிம்பிள் இங்கிலீஷை யூஸ் பண்ணி. மெட்டாலஜியில் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இல்லை. கொஷின் பேப்பரும் ஈஸியாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். அண்டு யூனிட் 1 யூனிட் 2க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மை நேம் இஸ் ராஜா முகமது. Subscribe to my